தமிழகம் முழுவதும் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழகம் சமூக விரோதிகளின் கூடாரமாகிவிட்டது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகம் முழுவதும் குற்ற செயல்கள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டு நடப்பே தெரியாமல் யாரோ எழுதி கொடுப்பதை வரிமாறாமல் வாசித்து விட்டு செல்கிறார். முதலமைச்சர் உண்மையில் செய்திகளை படிக்கிறாரா அல்லது அவருக்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து அதிகாரிகள் தெரிவிக்கிறார்களா என்பது கூட தெரியவில்லை. குறிப்பாக தலைநகரம் சென்னை கொலை நகரமாகவே மாறிவிட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் குற்றங்களுக்கு பழி தீர்க்கும் இடமாக சென்னை மாறியிருக்கிறது. சென்னையின் பரபரப்பான சாலைகளில் பொதுமக்கள் மத்தியில் ஓட ஓட விரட்டி கொள்வது என்பது சாதாரண ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. கொலை குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். தாங்கள் செய்யும் குற்றத்திற்கான விளைவுகளை எண்ணி பார்க்கும் நிலையில் கூட அவர்கள் இல்லை. பெருகி இருக்கும் கஞ்சா புழக்கத்தினால் இளைஞர்களை அடிமையாக்கி குற்ற செயல்களில் கூலிப்படையாக செயல்பட தூண்டப்படுகின்றனரோ என்ற சந்தேகம் எழுகிறது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தை திமுக அரசு கண்டும் காணாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. நேற்றைய தினம் தமிழக பாரதிய ஜனதா மகளிர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் வக்கீல் நதியாவின் கணவர் ஸ்ரீனிவாசன் மீது கூலிப்படையினரை கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. திமுகவின் 3 ஆண்டு கால அலங்கோல ஆட்சியில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க முடியவில்லை. இவை பல மடங்கு அதிகரித்திருக்கின்றன. இவை குறித்து எதுவும் அறியாமல் துண்டு சீட்டை பார்த்து நாங்கள் நம்பர் 1 என்று கனவுலகில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தூக்கத்தில் இருந்து யாரேனும் தட்டி எழுப்ப வேண்டும். தமிழகத்தில் குற்ற செயல்களையும் போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் இனியும் கட்டுப்படுத்தவில்லை என்றால் பெரும் எதிர் விளைவுகளை திமுக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் கட்டவிழ்த்துவிட்டு மக்களை சுதந்திரமாக ஓட்டளிக்க விடமாட்டார்கள். தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது. இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்னும் எத்தனை காலம்தான் பிறரை சார்ந்திருக்க போகிறோம் என காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் மறைமுகமாக திமுக கூட்டணியை விமர்சித்த விவகாரம் சர்ச்சையை கிளப்பியது. இது தொடர்பாக சோனியாவிடம் பேசிய திமுக மூத்த எம்பி ஒருவர், தமிழகத்தில் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் சிலர் பேசுகின்றனர். அவர்களின் பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் விவாதமாகி அதிருப்தி அடைய வைக்கிறது. கூட்டணி விவகாரம் பற்றி பேச வேண்டாம் என அவர்களிடம் நீங்கள் வலியுறுத்துங்கள் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இதனை அடுத்து கூட்டணி குறித்து காங்கிரஸ் மத்திய தலைமையே முடிவு செய்யும். தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் பேசக்கூடாது என ராகுல் எச்சரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சென்னையில் பூரி ஜெகநாதருக்கு கோயில் ஒன்று அமைந்துள்ளது. ஜெகநாதர், பலராமர் மற்றும் சுபத்திரை ஆகிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயில் சென்னை ECR சாலையில் உள்ள கானத்தூர் என்னும் கிராமத்தில் அடையாற்றில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டிக்குப்பம் சாலையில் உள்ளது. இக்கோயில் கலிங்க கட்டிடக் கலையில் கருங்கற்களால் ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயில் போன்று 2001ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இக்கோயிலின் தெய்வ விக்கிரகங்கள் வேப்ப மரக்கட்டைகளால் வடிவமைக்கப்பட்டன. இக்கோயிலின் முக்கிய திருவிழாவாக ரத யாத்திரை கொண்டாடப்படுகிறது. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவராக இருக்கும் சி. அன்புமணி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பிளவுற்று கிடக்கும் இதே நிலையோடு நடக்க இருக்கிற விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலை எதிர்கொண்டு 11வது தொடர் தோல்வியை வரவு வைத்துக் கொள்வதா, இல்லை ஒன்றுபட்ட அதிமுக என்று கட்சியை களமிறக்கி கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து வரப்போகிறோமா என்று ஓ. பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிணைய அழைப்பு விடுத்து தொண்டர்களுக்கு OPS எழுதியுள்ள கடிதத்தில், கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றுவதை விட கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்கிற பெருந்தன்மையான முடிவை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.
பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து தமிழகத்தை விட்டு வெளியேறி ஆந்திர மாநிலத்தில் தஞ்சமடைய முடிவெடுத்துள்ளதாக போராட்ட குழுவினர் அறிவித்துள்ளனர். விவசாய மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்படும் தமிழக அரசை கண்டித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆந்திர மாநிலத்தை நோக்கி ஜூன் 24 கண்ணீர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும், இதற்காக 24ஆம் தேதி சித்தூர் கலெக்டரை சந்திக்க முடிவு செய்துள்ளோம் என்றும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்க்கும் போராட்ட குழுவினர் அறிவித்துள்ளனர். காஷ்மீரை இந்தியாவிலிருந்து துண்டிக்க வேண்டும் என்று பொருட்படும் வகையில் 2010ஆம் ஆண்டு எழுத்தாளர் அருந்ததி ராய் பேசியிருந்தது சர்ச்சையானது. இந்த விவகாரத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பேசியதாக அருந்ததி ராய் மற்றும் முன்னாள் பேராசிரியர் ஷேக் ஷவுகத் ஹுசைன் மீது UAPA சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர டெல்லி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். சத்தீஸ்கரில் நடந்த என்கவுண்டரில் நக்சலைட்டுகள் 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் அப்புச்மரில் நக்சலைட்டுகள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. அப்பகுதியில் 4 மாவட்ட போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்களுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் நக்சலைட்டுகள் 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஒரு பாதுகாப்பு படை வீரருக்கு காயம் ஏற்பட்டது. அதேபோல் நாராயண்பூர் மாவட்டத்திலும் நக்சலைட்டுகள் பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அப்பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்களுக்கும் இடையே கடந்த 2 நாட்களாக துப்பாக்கி சண்டை நடந்து வருகிறது. சுக்மா, தந்தேவாடா, நாராயண்பூர், கான்கேர் ஆகிய 4 மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. G7 நாடுகளின் கொடிகளை பிடித்தபடி பாராசூட்டில் வீரர்கள் குதிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த காட்சிகளை உலக நாடுகளின் தலைவர்கள் கண்டுகளித்தனர். அப்போது தலைவர்கள் ஒன்றாக நின்று புகைப்படம் எடுக்க முனைந்த போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வேறு பக்கம் திரும்பி நடக்க துவங்கினார். இதை கண்ட இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அதிபர் ஜோ பைடனை அழைத்து வந்து G7 நாடுகளின் தலைவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. முன்னதாக இத்தாலி பிரதமர் மெலோனியை சந்தித்த போது அவர் சல்யூட் அடித்தார். இந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அதிபர் ஜோ பைடன் உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது அவரது ஜனநாயக கட்சிக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் ஜோ பைடன் இப்படி நடந்து கொள்வது இது முதன்முறை அல்ல. துணை அதிபர் கமலா ஹாரிஸை அவர் அதிபர் என அழைத்த நிகழ்வுகளும் அவரது கட்சியினருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது.